கமண்டல நதிக்கு மேலே மலைகளுக்கு நடுவில் அமைந்திருக்கும் இந்த இயற்கை எழில்மிக்க கோயில் வேலூர் மாவட்டம் கணியம்பாடி அருகே பாலத்து வண்ணான் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்கேதான் பச்சையம்மன் பாறை இடுக்கில் பிறந்து பூமியில் அவதரித்து பூ உலகை காத்து வருகிறாள். பச்சையம்மன் என்பவள் அனுகிரகமான தெய்வம். அவளை உபாசிக்க ஆரம்பித்தால் பயம் நீங்கி துணிவு பிறந்து எந்த நற்செயலையும் சாதிக்க முடியும் என்கிறார்கள் சாஸ்திரம் படித்தவர்கள். பார்வதி சிவபெருமானின் இடதுபுறத்தில் இடம்பெற பச்சையம்மனாக சிவபூசை செய்தாள் என்பதாகவும், சூரகோபன் என்ற அசுரனை கொல்ல சென்றபோது பச்சை வண்ணத்தில் இருந்தாள் எனவும், மன்னன் ஒருவனுக்கு கங்கை மகளாக பிறந்து பச்சையம்மனாக சிவபெருமானை வழிபட்டாள் என்றும் பச்சையம்மனை பற்றி புராணங்கள் புகழ் மாலை சூட்டுகின்றன. இந்த அம்பிகையின் ஒரு தோற்றம் துஷ்டர்களை நிக்கிரகம் செய்வதற்காக எடுத்த அவதாரமாக தோன்றுகிறது. மேலும் இந்த கோயில் பச்சை வண்ணத்தோடு பெற்ற தாய் போல் உருவமெடுத்து காட்சியளிக்கிறார். ஒரு நாள் அந்த வடபகுதியில் கருமேகங்கள் சூழ கனமழை பெய்ய தொடங்கிய போது பயங்கர இடி சப்தம் கேட்டுள்ளது. ஆடு மேய்க்கும் சிறுவர் அஞ்சி நடுங்கிய போது சிவன்மலை என்று அழைக்கப்பட்ட அந்த பாறை மிகுந்த மலை மூன்றாக பிளந்து அதன் நடுவே பச்சையம்மன் அவதரித்ததாக தல வரலாறு கூறுகின்றது. இதனையடுத்து அங்கு சென்ற ஊர் மக்கள் பாறை இடுக்கில் இருந்த பச்சையம்மனை பந்தலிட்டு பல காலம் வணங்கி வந்துள்ளனர். நாளடைவில் அம்மனை வணங்கிய பக்தர்கள் நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துள்ளனர். காலப்போக்கில் இந்த ஆலயம் கோபுரத்தோடு வடிவமைக்கப்பட்டு தற்போது பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறது. பாலத்து வண்ணான் கிராமத்தில் மலையடிவாரத்திலேயே அமைந்திருக்கிற இந்த கோயிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள வாழ்முனியும் செம்முனி மகாமுனி மற்றும் வீரபத்ர தெய்வங்கள் அப்பகுதியின் காவல் தெய்வங்களாக காட்சி தருகின்றன. இந்த காவல் தெய்வங்கள் தங்கள் குடும்பத்திற்கு வரும் துன்பங்களை துடைக்க வேண்டும் என பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபாடு செய்கின்றனர். மலையடிவாரத்தில் மன அமைதி தரும் இந்த கோயிலின் கோபுர வாசல் கதவுகளில் தெய்வங்களின் சிலைகள் பக்தர்களை வாழ்த்தி வரவேற்கின்றன. உள்ளே மூலவராக பச்சை காளியம்மன் வீற்றிருக்க சிவன் மற்றும் பல முனிவர்கள் கன்னிமார்களின் சிலைகள் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றன. சப்த கன்னிகள் சப்த முனிவர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த மலையை சுற்றியுள்ள 15 கிராம மக்கள் இந்த ஆதி பச்சை காளியம்மனை தங்கள் குலதெய்வமாக வழிபடுகின்றனர் பக்தர்கள். ஆயிரத்தி 8 மூலிகை செடிகள் சூழ்ந்துள்ள இந்த கோயிலின் காற்று பட்டாலே சகல மன கஷ்டங்களும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் திங்கட்கிழமைகளில் இங்கே விசேஷமான பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சப்த கன்னிகள் இந்த கோயிலில் வீற்றிருந்த பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவதாக நம்பப்படுகிறது. இயற்கையான சூழலில் அமைந்துள்ள இந்த அம்மனை தரிசித்த பின் தங்கள் மனம் லேசாகி விடுவதாகவும், மனக்குறைகள் அகன்று மகிழ்ச்சியான வாழ்வு பிறப்பதாகவும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் பிரகாஷுடன் நந்தகுமார்.